மேலே இந்த காணொலியை எல்லோருமே ஒரு கணம் பாருங்களேன். இந்த காணொலியை நம்முடைய நண்பர் ஒருவர் தொலைபேசியின் வாயில அனுப்பி வச்சார். என்ன அப்படின்னாக்க, அவர் ஒரு சிற்ப கலைஞர். சிற்ப வேலையா சிவகாசியில இருந்து தாம்பரம் ரயில்வே வழியா சென்று இருக்கிறார். ரயிலில் போயிருந்திருக்கிறார். அப்ப தாம்பரம் போயிட்டு அதிகாலையில கொஞ்சம் சோர்வா இருக்குதுன்னு சொல்லிட்டு கவுண்டருக்கு பக்கத்தில் டிக்கெட் புக் பண்ணுறதுனால கவுண்டருக்கு பக்கத்தில் படுத்துட்டு இருந்திருக்கிறார். அவருடைய தொலைபேசி அதி விலை கொண்ட தொலைபேசி. அந்த தொலைபேசி அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கிறான்னா, அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறத கவனிச்சுட்டு அந்த தொலைபேசி எடுக்க முற்பட்டிருக்கிறான். சுதாரித்து கொண்ட நண்பர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவனை பிடிக்க முயன்ற போது இவரை தள்ளி விட்டுட்டு அவன் ஓடி இருக்கிறான். எப்படியாவது அவனை பிடித்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்துல ஒரு பின்னாடியே போயிருந்திருக்கிறாரு. அப்போ அவன் மாயமா மறைஞ்சிட்டான். அப்ப இவருடைய கண்ணுல எதர்ச்சலா இந்த காணொலி மாட்டிடுச்சு. இந்த காணொலி எடுத்தது அவர் தான். இந்த நபர் மாட்டிட்டான். என்னன்னா, வேறு ஒருவன் அந்த ரயில்வே பாதையில மற்றொரு புறத்துல உறங்கி கொண்டிருந்த மாற்று மாநிலத்தை சார்ந்த நபர்களினுடைய தொலைபேசியை லாபகமா எப்படி எடுக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாக்குறான், அடுத்தது அவங்களோட இந்த பெட்ஷீட் போத்திருக்காங்க, அதை தூக்குறான், பேண்ட்ல சைட்ல இருக்குதான்றதை நோண்டுறான், எடுக்கிறான். உடனே இவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, அங்க இருக்கிறவங்களையும் அலர்ட் பண்ணிட்டார். அந்த தொலைபேசி எடுக்க வந்த திருடன் ஓடிட்டான். இது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்க விசாரிச்சு பார்த்தோம்னா, ஒரு டீமா இருக்கிறானுங்க. கரெக்டா அதிகாலையிலே வந்துடுறான். அடுத்தது மிட் நைட் என்று சொல்லக்கூடிய நள்ளிரவுல வரான். அங்க சிசிடிவி இல்ல, போலீஸ் இல்ல, யாரும் இல்ல. அந்த மாதிரி இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இடம் கிடைச்சா போதுன்னு படுத்திருக்காங்கல்ல, அவங்களுடைய தொலைபேசியை குறிவைத்து எடுக்கிறது அந்த கும்பல் வாடிக்கையாக கொண்டு இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எல்லா இடத்துலையுமே பாதுகாப்பை பலப்படுத்துறோம். இன்னொன்று என்னன்னா, நீங்க ஏதாவது பயணம் செய்றீங்க, அந்த மாதிரி ஓய்வு எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய தொலைபேசியை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிங்க. ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுங்க. ஏன்னா எல்லாம் 5-10 கஷ்டப்பட்டு தான் ஒரு ஃபோனை நம்ம வாங்குவோம் இன்னைக்குள்ள சூழல்ல. அதையும் ஒரு திருட்டு நாய் எடுத்துட்டு போகுதுன்னா நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்குன்றதை பார்த்துக்கணும். சில தருணங்கள்ல அந்த பாதுகாப்பு நமக்கு மிக மிக முக்கியமா இருக்குது. இப்போ இவர் நெட்டி விட்டு ஓடி இருக்கிறாம, இவருக்கு ஒரு கம்மியான வயசுன்றதுனால பிரச்சனை இல்லை. இதே ஒரு வயசு முதிர்ந்தவர்கள் அவர் ஃபோனை விளைவு எந்த ஃபோனில் ஏதோ ஒன்று வச்சுட்டு அந்த இடத்துல அவன் பிடுங்க நினைச்சிட்டு இவங்க அவனை பிடிக்க போய் நெட்டி விட்டு என்ன ஆயிருக்கும். எனவே மிக மிக பாதுகாப்பு. நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கணும் கூட காவல்துறை பக்கத்துலயோ அல்லது கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல, வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலயோ, சிசிடிவி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ஓய்வு எடுங்க. ரொம்ப பாதுகாப்பு எல்லாருக்குமே முக்கியம். காலம் கெட்டு போயிடுச்சு. இந்த காணொலியை எல்லோருக்குமே பகிருங்க. நன்றி.